ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். பக்தி யுகம் சேனலுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா சிறப்பு ஐயா. ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். என்னன்னா பெயர்களை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நேயர்களுக்காக, இன்ஸ்டாகிராம் நேயர்களுக்காகவே ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. பர்சனலா அனுப்பிச்சு விட்ட மெசேஜஸ், டிஎம் பண்ணதெல்லாம் பயங்கரமா லிஸ்டே வந்துருச்சு. அதுல குறிப்பிட்டு சில பேர்களை மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா சொன்ன பேர்களே மீண்டும் மீண்டும் வருது. ரெண்டாவது வந்துட்டு இன்சியல்ஸ் எல்லாம் போட்டு பண்றேங்க. ஸோ அது வந்துட்டு இன்சியல் இல்லாம வெறும் பேரை மட்டும் வச்சு அதை மட்டும் வச்சு பலன் சொல்லலாம்னு இருக்கோம். அதே மாதிரி பாருங்க, சிலது வந்து இன்னைக்கு பேரை போட்டு ஜாதி பேரெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. வெறும் பேரை மட்டும் போடுங்க. அதை வச்சு தான் நியூமராலஜி பண்ண முடியும். இப்போ பொதுவாக வந்து இப்போ மக்களுக்கு வந்து முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சனி பயிற்சி பலன், ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும். இப்போ கூட வரக்கூடிய சமுதாயங்களுக்கு, இளைய சமுதாயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பர்த்டே கொண்டாடுறதுனால அந்த பர்த்டே தெரியுது. பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுனால பர்த்டே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, வருஷம் ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. ஸோ அதை தாண்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கடுத்து ரொம்ப ஈஸியாக உள்ளது என்னன்னா அவங்கவுங்க பேர். ஸோ அவங்கவுங்களுக்கு பேர் ராசி எப்படி இருக்கு, ஸோ இதை பார்க்கலாமா அப்படின்னு கொஞ்சம் விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதுவாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு பேர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்கும்போது ஒரு 80% ஆஃப் தி அந்த இது வந்து பலன்கள் பொருத்தமாக வந்துடும். ஒரு 20% வந்து இருக்காது. சார் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டிய 80% வருது, பெரிய விஷயமாச்சு. அது மாதிரி இருக்கும்போது இந்த 20% உள்ளவங்க இதை கடந்து போயிடணும். ஒரு 80% உள்ளவங்களுக்கு பொது பலன்கள் உள்ள ஒரு பாசிட்டிவ் தன்மை, நேர்மறை தன்மையை எடுத்துக்கணும் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பருங்க. சரி, இப்போ ஆரம்பிச்சிடலாங்க. சரி. சாக்கோ பி சரவணன், சஷ்டிகா. ஷஷ்டிகாங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எழுத்துல வந்து இந்த பேர் உள்ளவங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முரண்பட்ட தன்மை எப்பயுமே இருக்கும். சுகத்தை விரும்பக்கூடியவங்க அந்த சுகத்தை வந்து அனுபவிச்சு முடிச்சாங்களாங்கிறது அவங்களுக்கே திருப்தி இல்லாமல் தான் இருக்கும். எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும்னு விரும்புவாங்க. அதற்கேற்ற பாதையில் தான் போவாங்க. ஆனால் அதை அனுபவிச்சாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு குறைய தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பேர் உள்ளவர்களுக்கு இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை, லக்ஸுரி வாழ்க்கை, திருமணத்துக்கு பிறகான ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. இவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை அடைவாங்க, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியவங்க, ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல தோற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ளது தான் இந்த சஷ்டிகாங்கிறது. சிறப்புங்க ஐயா. அடுத்து சத்யநாராயணன். இவங்க இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குருவினுடைய தன்மை கொண்ட எழுத்துல ஆரம்பிக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, அதற்கேற்ற குவாலிஃபிகேஷன் பெற்றவங்களா இருப்பாங்க, சுக விரும்பிகளாக இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு தானம் செய்கிறது, பிடிச்சவங்களுக்கு தானம் செய்கிறது, அதாவது அவங்க சர்க்கிளில் போயிட்டாச்சுனாக்க, அவங்க நட்பு வட்டத்துக்குள்ளே போயாச்சுன்னா நிச்சயமாக அவங்க உதவி செய்வாங்க. அதுக்குள்ளே போகிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், போயிட்டாச்சுனாக்கா அவங்க நல்லபடியான ஒரு உதவிகளை செய்வாங்க. இவங்களும் ஒரு சுக வாழ்க்கையை வாழக்கூடியது, லக்ஸுரி கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு வீடு, நல்ல வசதியான வாகனங்கள், இதெல்லாம் வந்து இயல்பிலேயே அமையக்கூடிய ஒரு தன்மையுடையது. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கு பாசிட்டிவ் சைடு என்ன இருக்கு, நெகட்டிவ் சைடு என்ன இருக்கு? பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வாழ்க்கையில் சுயம்புன்னு சொல்லக்கூடியது, இவங்க வாழ்க்கையில் இவங்களே முயற்சி பண்ணி இவங்களே முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழல். இவங்க யாருமே வந்து ஒரு சப்போர்ட், ஒரு ஏணிப்படியெல்லாம் இவங்களுக்கு இருக்காது. ஸோ இவங்களே விழுவாங்க, இவங்களே எழுந்திரிச்சுவாங்க. இந்த எழுதுகிற வேகம் வந்து ரொம்ப சிறப்பாக, மற்றவங்க விழுந்தாங்கன்னா எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இவங்க விழுந்தாங்கன்னா வேகமாக எழுந்திரிக்கக்கூடிய ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதில் நல்ல ஆர்வம் இருக்குது. குறிப்பாக வந்து நெகட்டிவ் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஸ்கின் ட்ரபிள்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. இதற்கு வந்து ஆம்லா சேர்த்துக்கிறது நல்லது. ஆம்லாங்கிறது நெல்லிக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா குணஸ்ரீ, இந்த பேர் வச்சவங்களுக்கு பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? ஆரம்பத்திலேருந்து பிறக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வயதாகி கீழே விழுந்தா விட விட மாட்டாங்க. குடும்ப சூழலுக்காக இன்னும் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, ஒரு பொறுப்பின் காரணமாக, குடும்ப சூழலுக்காக நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணுங்கிற தன்மைக்காக இல்லை, ஒரு பொறுப்பின் காரணமாக இவங்களுக்கு வயதான காலத்தில் கூட பொறுப்புகள் கூடிக்கிட்டே இருக்கும். அந்த பொறுப்புகளையும் எடுத்து நல்லபடியாகவும் செய்யக்கூடிய தன்மையுடையவங்களாகவும் இருப்பாங்க. இது சிறு வயதிலேருந்து கடைசி வரைக்கும். இவங்க வந்து மற்றவங்க மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளான் எல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. நோ ரிட்டையர்மெண்ட் பிளான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து குடும்பத்துக்காக உழைப்பாங்க, தன் குடும்பத்துக்காக உழைப்பாங்க, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கு தன்மைன்னா தகுதி உடையவங்களாக தான் இருப்பாங்க, பி ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளிகள், நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும். கண்டிப்பாக ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக விரும்பிகள்னு தான் சொல்ல முடியும். சுக விரும்பிகள்னா நினைச்சதெல்லாம் அடைஞ்சிருவாங்க. ஸோ இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நினைச்சது இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னாக்கா நிச்சயமாக நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்து கார் வாங்கணும், நல்ல லக்ஸுரி கார் தான் விரும்புவாங்க, ஒரு வீடு கட்டணும், லக்ஸுரி வீடு தான் விரும்புவாங்க. ஸோ எல்லாமே லக்ஸுரி திங்ஸ் தான் இவங்க வாழ்க்கையில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இவங்க யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு தோல் வியாதி தான் அவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இந்த தோல் வியாதிக்கு இந்த ஆம்லான்னு சொல்றது நம்ம நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அது ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துலையும் திருமண விஷயத்துலையும் ஒரு நல்ல திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா கௌதம்ங்கிறதும் அப்படிதான். உதாரணம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உழைக்கக்கூடிய தன்மையுடையவங்க. படிக்கிறாங்களோ படிக்கலையோ, படித்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. படிச்சிடுறது நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. படிக்காமல் இருந்துட்டு சும்மா வந்து ஒரு சாதாரண லேபர் வேலை அந்த மாதிரி போகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையான வாழ்க்கை அமைகிறதில்ல. அவங்களுக்கு வந்து ஒரு சுமாரான வாழ்க்கை தான் அமையும். படிச்சிடுறது ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிகிரி, டிப்ளமா அல்லது டிகிரி இதை படிச்சுட்டாங்கனாக்கா இவங்க வாழ்க்கையில் ஒரு படிப்படியான முன்னேற்றம், கடைசி வரைக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. மாஸ்டர் டிகிரி, டாக்டர் டிகிரி எல்லாம் வந்து அதற்கு பிறகு இவங்க படித்த பணத்தில், சம்பாரித்த பணத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை படிப்பின் அடிப்படையாக தான் இருக்குங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிறப்பு. தேஜஸ்வரன், தேஜஸ்வினின்னு ஒரு பேர் இருக்குது, அது தேஜஸ்வரன். இந்த தேஜஸ்வரன்கிற பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 விதமான விஷயங்கள். அதாவது இந்த இருக்கக்கூடிய பேர்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கையில் ஏழ்மை அதே மாதிரி வறுமைன்னு சொல்லக்கூடியது அதையும் அனுபவிப்பாங்க, பணக்காரத்தன்மை அதையும் அனுபவிப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்காரு, ஒரு குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு இந்த பேர் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏழ்மையில இருந்துட்டு பின்னாடி பணக்காரர்கள் ஆயிடுவாங்க. ஆனால் பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த பேர் வச்சோம்னு வச்சிங்களேன், ஆரம்பத்தில் பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஒரு வறுமையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடும். ஸோ எப்பவுமே வந்து தேஜஸ்வரன் மட்டும் இல்லை, இந்த டீன்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா எழுத்து, இந்த எழுத்துக்கு வந்து ஒரு 2 தன்மை இருக்கு. ஸோ பணக்கார வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த டீங்கிற எழுத்தை வைக்கக்கூடாது. அதே கொஞ்சம் வறுமையான குடும்பங்கள், நம்ம மாதிரி நடுத்தரமான குடும்பங்களில் பிறக்கிறவங்களுக்கு வச்சோம்னாக்க நிச்சயமா வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், லக்ஸரி லைஃப்பை நிச்சயமா அனுபவிப்பாங்க. இது நான் கண்ட உண்மை. அருமையா. கீதா ஜெயஸ்ரீ, 2 பேர் இருக்கு அதுல. சரி, நல்லது. கீதாங்கிறதும் அப்படிதான். உங்களுக்கு வந்து படிப்பு அடிப்படையாக வச்சு தான் முன்னேற்றம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு உழைப்பான தன்மை. பென்ஷன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வயதான காலத்தில் அவங்க பேரில் வந்து அக்கௌண்ட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கு பணம் பார்த்தீங்களா, இந்த பென்ஷன் ஸ்கீம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்க படிக்காதவங்களா இருந்தால் கடைசி வரைக்கும் ஏதாவது பொறுப்பெடுத்து உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். படித்தவங்களா இருந்தால் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு உள்ள அடையாளமா, பார்த்த வேலையினுடைய அடையாளமா இவங்களுக்கு பணம் வந்து பேங்க்ல வந்துகிட்டு இருக்கும், ரிட்டையர்மெண்ட் பிளான், பென்ஷன் பிளான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து படிச்சிடுறது நல்லது. ஏதோ சின்ன படிப்புனாச்சும் தொழிலில் போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொழில்ங்கிறது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா இருக்கும். நான் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் எது நெகட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் ட்ரபிள்ஸ், பெரும்பாலும் வந்து சைனஸ் ட்ரபிள்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை தீர்க்கக்கூடிய வகையில் இவங்க வாழ்க்கையில் வந்து இந்த சைனஸ் ட்ரபிளை போக்குறதுக்கு ஒரு அருமையான மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மிளகு வந்து சுடு தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறது இந்த சைனஸை போக்கக்கூடியது. ஸோ இவங்களுக்கு இதுதான் உண்டான பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு. சிறப்பு ஐயா. அடுத்து புஷ்பாங்கிறது நீங்கள் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இந்த புஷ்பாங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தைரியம் மிக்கவர்கள்னு நம்ம சொல்லக்கூடிய தைரியம் மிக்கவர்கள். தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பி ஃபார் பவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பவர் நம்ம எங்கெங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, பொலிட்டீஷியன்ட்டு இருக்கு பவர், ப்ரெஸ்ஸுக்கிட்ட இருக்கு பவர், அதுவும் பி தான். அதே மாதிரி பப்ளிக், அதுவும் பி தான். ஸோ பி எழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட தன்மை, ஒரு பவர் வந்து இருக்குது. அது பராசக்தியுடைய எழுத்துன்னு சொல்லக்கூடியது. அது பிங்கிறது எதை குறிக்குங்க? சனி பகவான். பிங்கிறது சனி பகவானை குறிச்சாலும் கூட சூரியனுடைய தன்மை, எதிர்காலத்தை அறியக்கூடிய தன்மை, இன்டியூஷன் பவர்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ அந்த எழுத்துக்குன்னே ஒரு சிறப்பான ஒரு தன்மை இருக்குது. ஒவ்வொரு எழுத்துமே ரொம்ப வலிமையானது, அசத்தன்மையுடையது. அதாவது அந்தந்த சப்ஜெக்டில் அது வந்து ஒரு பெரிய பவரை காமிக்கும். எல்லா எழுத்துமே அப்படிதான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த புஷ்பாங்கிறதும் அதே மாதிரி தான். ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எழுத்து, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி பிரமாதமாக இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தாங்கன்னாக்கா இவங்க வந்து ஒரு புஷ்பலதாவோ ஏதோ ஒரு பேர் உள்ளவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னாக்கா அந்த ஆஃபீஸ் வந்து ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ரொம்ப நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைவலி சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த தலைவலியை தீர்க்கிறதுக்கு அது பித்தத்தின் காரணமாக இருக்கலாம். ஸோ இதுக்கு லெமன் வாட்டர் வித்தவுட் சுகர் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் குடிக்கிறது ரொம்ப நல்ல பண்ணுங்க. சிறப்பு ஐயா. அடுத்து சவுந்தர்ங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அதாவது எப்படி கஷ்டம் வந்திருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பிஸ்னஸ் செஞ்சு
ஒரு பிஸ்னஸை செஞ்சுருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் வந்துங்கிறது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணோம்னா இவங்களுக்கு சக்ஸஸே வராது. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது தான் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ படிப்பின் அடிப்படையாக தான் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு முரண்பட்ட தன்மை இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு கிரிப்பாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து ஒரு உடும்பு பிடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடும்பு பிடியாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு உணவாக இருக்கலாம், அல்லது படிக்கிறதுல நாட்டமாக இருக்கலாம், அல்லது உழைச்சி சம்பாதிக்கணுங்கிறதுல ஒரு நாட்டமாக இருக்கலாம். இது ஒரு உடும்புப்பிடி தன்மை இவங்களுக்கு எப்போதுமே உண்டு. ஸோ இவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு தோல் நோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தோல் நோய்க்கு எப்பயுமே நான் சொல்கிறது வந்து நெல்லிக்கனி, நெல்லிக்காயை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றது நல்லது. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர் அன்சாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனார் சம்மந்தப்பட்டது விஷயங்கள்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரொம்ப நல்லதை கொடுக்கும், அல்லது ரொம்ப கெட்டதை கொடுக்கும். இது ரெண்டு தான். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த பேருடையவங்களுக்கு பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள், அதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக வந்து அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். வயதான காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ப்ரெஷரு, இந்த பிபி சம்மந்தப்பட்டது. இதற்கு வந்து நெகட்டிவ் சைடுனா பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து பிபி, பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா தேன் வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேன் ஹனி. ஓகே ஐயா. அடுத்து துருவ தேஜாங்கிறது டிங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகுறது. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வந்து ஒரு அசுரத்தன்மை கொண்ட ஹை வோல்டேஜ் லெட்டர்னு சொல்லக்கூடியது. இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும், இல்லாட்டி கீழே போட்டு ரெண்டே எக்ஸ்ட்ரீமெண்ட் தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு ராஜா மாதிரியான வாழ்க்கை. ராஜா மாதிரினா பார்க்குறதுக்கு ஒரு பவர், செல்வம் ரெண்டுமே சேர்ந்தது. ராஜாங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் மட்டும் இல்லை, அதிகாரம். ஸோ இந்த பணமும் அதிகாரமும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒன்று கொடுக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ருணரோக சத்துருக்கள்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களையும் போட்டு நசிக்கிறோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிறந்த தேதிக்கு பொருத்தமாக இருந்ததுனாக்கா, இதில் இன்னொரு குறிப்பு, பிறந்த தேதிக்கு நல்லா இருந்தது, பொருத்தமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இவங்க மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க. இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி நம்பரை நோட் பண்ணிக்கங்க, 2, 3 இந்த எண்களில் பிறந்திருந்தாங்கன்னாக்க சிரமப்படணும்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. ருணரோக சத்துருக்கள் ரொம்ப பாதிக்கும். ஸோ இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகள் நிச்சயமாக தேடி வருவாங்க. ஆஹா ஐயா. அடுத்து ரூபேஷ் துருத்துருன்னு இருக்கக்கூடியது. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு நேரத்தில் உட்கார மாட்டாரா அந்த பையன், இப்படி ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடியது. சின்ன வயசுலேருந்தே வயசான காலம் வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பான துருதுருப்பான நம்ம நண்பர்கள் விரும்பக்கூடிய, தாயார்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல விருப்பத்தை கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, அது மாதிரி விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இவங்க வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருப்பாங்க. விரும்பி திருமணம் பண்றதுல மட்டும் இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் வந்து இயல்பாகவே நடக்கும். ஒரு படிக்கிறதாகட்டும், குடும்பத்தில் ஒரு அன்பாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு சம்பாத்தையாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், எல்லாமே சிறப்பாக அமையும். பட் எங்கே அவர் போய் அவர் ஸ்ட்ரக் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக போய் விரும்பி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கும் அப்படிங்கிற போது மட்டும்தான் இவருக்கு ஒரு ஸ்ட்ரக் வரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தன்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விருப்பம், ஒரே தொழில்னா ஒரே தொழிலில் இருக்கணும் மற்றபடி. அதே மாதிரி ஒருத்தரை விரும்பினா ஒருத்தரே விரும்பணும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரியெல்லாம் சிந்தனைகள் வராமல் பார்த்துக்கணும். அதுவும் வந்து இவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடியது. ஸோ அதை வந்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருந்தால் ஒரு தொழிலை கரெக்டாக கடைசி வரைக்கும் செய்கிற மாதிரி பண்ணணும். விருப்பப்பட்டு ஒரு திருமணம் பண்ணுறதா ஒரே விருப்பமாகவும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவானி இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரியை விரும்பக்கூடியவங்க. லக்ஸுரி தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இவங்களுக்கு லக்ஸுரிங்கிறது லக்ஷ்மிகரமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. திருமண விஷயத்தில் ஒரு திருப்புமுனை வந்து வரும். திருமணங்கிறது சீக்கிரமே திருமணம் பண்ணுறது தான் நல்லது. இப்படி பண்ணலைன்னா பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜாக இழுத்துக்கிட்டே போகும். ஸோ அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருக்கிறதுனால நான் முக்கியத்துவம் கொடுக்குறது என்னென்னா திருமணத்தை தான் சொல்லுவேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏர்லி மேரேஜஸ் இஸ் வெரி அட்வைசபிள். லேட் மேரேஜ் அப்படின்னா பின்னாடி வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே போகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கின் ட்ரபிள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நல்லாயிருக்கும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். அது எப்படின்னா யோக பலத்துக்கும் நல்லது, உடல் நலத்துக்கும் நல்லது. சிறப்புங்க ஐயா. அடுத்து சதீஷ்குமார் இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 விஷயம் வந்து தொழிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. எல்லா தொழிலும் செய்வாங்க.
ஒரு தொழில்ங்கிறது இயல்பாகவே கிளைண்ட் பேஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா படிப்பு வந்து அதிகமாக படிப்பாங்களா அப்படிங்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சுமாரான படிப்பு தான் படிப்பாங்க. அப்படி படித்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த படித்த படிப்படை வந்து ரொம்ப ஒரு பக்கம் வச்சுட்டு வேற ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. படித்த படிப்புக்கு உண்டான வேலையை பார்க்க மாட்டாங்க. வேறு வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கின் ட்ரபிள் தான் எதிரியாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. ஸ்கின் ட்ரபிளை நான் திருப்பி ஏன் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எப்போவுமே வந்து நோயை வந்து முதல்ல வெளிக்காட்டுறது வந்து ஸ்கின்ஸ் தான் காட்டும். எப்பயுமே வந்து ஒரு ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய உடலில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் வந்து நம்ம பார்க்க முடியாது. அதில் என்ன கோளாறு நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிகிறது நமக்கு வந்து ஸ்கின்னு தான். ஸோ ஸ்கின்னை வச்சு தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்க கோளாறுகளை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்கின் ட்ரபிள்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து குறிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய எழுத்துக்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியது, ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ அதை பார்த்துக்குங்க. சர்வேஷ் இவங்களை பொறுத்த வரைக்கும் படித்த படிப்பு, ஒரு நல்ல ஒரு என்ன படிக்கிறாங்களோ அதற்குண்டான வேலை, அதற்குண்டான உயர்வு நிச்சயமாக உண்டு. நம்ம வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் படித்த படிப்புக்குண்டான வேலை கண்டிப்பாக உண்டு. இவங்க வாழ்க்கையில் திருமணம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான திருமணமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரியை தான் ரொம்ப விரும்புவாங்க. பிராண்டட் ஷர்ட்ஸு, பிராண்டட் காரு, பிராண்டட் லக்ஸுரியான விஷயங்களை தான் இவங்க விரும்புவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா, இவர் என்ன ஒரு மாதிரி ரொம்ப சிவியராக எதை எடுத்தாலும் இப்படி ரொம்ப டீப்பாக போயிடுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம எல்லாரோடையும் ஒத்து போனால் தான் நமக்கு வந்து நட்பு வட்டாரத்தில் நட்புகள் சேருவாங்க. நம்ம மட்டும் ஒரு தனியாக போகும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பிளேமிங் வரும். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேமிங் உண்டு. இருந்தாலும் இவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நிச்சயமான ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைவார். நிச்சயமாக ஒரு டாப் இடத்துக்கு ஒரு போய் சென்றடைவார். கவலைப்படாது. சிறப்புங்க ஐயா. அடுத்து நண்பர் தான் ரவிகிரன்கிறதும் அப்படிதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தாயாருக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு பையனாக இருப்பார். தாயார் மேலே அன்பு கொண்டவராக இருப்பார். ஒரு துருதுருப்பான ஆட்களாக இருப்பாங்க. ஒரு வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. படித்த படிப்பு வந்து வியாபாரத்துறை படிப்பாக இருந்ததுனாக்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்சல்டன்ட் துறைகள், அட்மினிஸ்ட்ரேஷன் துறைகள், எம்சிஏ மாதிரியான படிப்புகள் இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரமே வெற்றி முடியும். அதே மாதிரி வளர்பிறை தேய்பிறை மாதிரி உண்டு. கொஞ்ச நாளைக்கு நல்லா லைஃப் ஓடும். ஒரு 5 வருஷத்துக்கு நல்லா இருக்கும், 5 வருஷத்துக்கு டல்லாகும். இந்த மாதிரி தன்மைகளும் உங்களுக்கு உண்டு கண்டிப்பாக. சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவிலன்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு செவ்வாய் தன்மையுடைய எழுத்து, வியாபாரத்துறைக்குட்டான எழுத்து. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ள இருக்கக்கூடிய வந்து உணர்ச்சி, அறிவு 2 இருக்கு. அந்த உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னாக்க வெளிப்படுத்தக்கூடியது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுப்புலேயே பார்த்தீங்கன்னாக்க உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சும்மாவே இப்படித்தான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் ஒருத்தர் தான் பாருங்க, அந்த மாதிரி டைப். நெடுஞ்செழியன் என்னதான், அதாவது குயிக்கா ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. எடுக்கிற முடிவுல பாதி வந்து தவறாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உண்டது. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். டக்குன்னு ஒரு முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்த எண் எழுத்து ஆரம்பிக்கிற எல்லா எழுத்து பேருக்கும் பொருந்தும், குறிப்பாக இவங்களுக்கும் பொருந்தும். எடுக்கிற முடிவுகளை சிந்தனை பண்ணி மெதுவாக எடுக்கணும். எதிராளி என்ன சொல்கிறாருன்னு கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஜுடிஸ்டாக இவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய முடிவை குயிக் டெசிஷன்ஸ் எடுக்காமல் ரொம்ப உட்காந்து முடிவு பண்ணி ஒரு தெளிந்த முடிவாக எடுத்துட்டாங்கனாக்க இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் என்னதான் நிமிலன் ஒரு பேர் இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் வந்து மாடர்ன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்போதான் நிமிலன் நானும் கேட்டிருக்கேன். நிமிலன்கிறது அப்படிதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உணர்ச்சிகரமான ஒரு தன்மை, எப்பயுமே வந்து வேகமான முடிவெடுக்கிற தன்மை, இந்த உணர்ச்சிப்படுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கோவப்பட்டு யார் மேலேயாவது தாக்குதல் நடத்திக்கிறது. ஸோ ஆமாம், தாக்குதல் எல்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைகள், ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட தாக்குதலில் இறங்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பொறுமையாக இருந்தாங்கனாக்கா இவங்க மிகப்பெரிய ராஜதந்திரிகளாகவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வையும் அடைவாங்க. இந்த இடத்துல தான் டேர்னிங் பாயிண்ட். இவங்க இந்த குயிக் டெசிஷன்ஸு, இந்த ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரி அடித்தடி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக ஒரு இடத்துல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கனாக்கா இவங்க வாழ்க்கை வந்து 2 விஷயம்தான். ஒன்று லெஃப்ட் சைடு, ஒன்று ரைட் சைடு. இவங்களுக்கு வந்து உயர்வே கொடுத்துரும், இல்லைன்னா கீழே எடுத்து விட்டுரும். ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டானது. சிறப்புங்க ஐயா. அடுத்து பிரசன்ன விக்னேஸ்வரன். ஆமாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டுதல், இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்டியூஷன் பவர் அதிகமாக இருக்கும். எப்போவுமே வந்து நடந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னாக்க ஒரு
முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது உண்டு உங்களுக்கு. ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இயற்கையிலேயே இருக்கும். இன்ட்யூஷன் பவர், பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே வந்து தீர்மானம் பண்ணி செய்யக்கூடியது. அதே மாதிரி லா படிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி கோர்ட் சம்மந்தப்பட்டது, ஜுடிஷியல் சம்மந்தப்பட்டதுலாம் வந்து இவங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. வியாபாரங்கள் பண்ற மாதிரி இருந்ததுனாக்க எப்பயுமே பழைய பொருட்கள் வியாபாரம், பழசு வேஸ்ட் பொருட்கள் வியாபாரம், அதே மாதிரி தாது பொருட்கள் வியாபாரம் நல்ல வெற்றியை கொடுக்கும். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா தவஷீலா. தவஷீலா இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 எக்ஸ்ட்ரீம் தன்மைகள் தான். ஒன்று ராஜ வாழ்க்கை, ராஜாவை போன்ற வாழ்க்கை, அதிகாரம் பதவி, இந்த ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கையில் வந்து ருணரோக சத்துருக்கள், அது வந்து டிங்கிற எழுத்து வந்தாலே வந்து இந்த எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான எழுத்து. இந்த ஜாக்கிரதையான எழுத்துன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்க, ஒன்று அதிகாரத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், லக்ஸுரியை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். இல்லைன்னா உடம்புல வந்து வியாதியை கொடுக்கும், கடனை கொடுக்கும். அல்லது இது பாருங்க, இந்த 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 டிங்கிற எழுத்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா எழுத்துக்கு பேருக்கு சொல்கிற பாருங்க, கமெண்ட்ஸ் நிச்சயமாக பாருங்கள் 100% ட்ரூன்னு வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரபிள், உடம்பு சம்மந்தப்பட்ட தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி உடம்பையும் முடக்கும், வாழ்க்கையும் முடக்கும். எதிரிகள் வீட்டோட முடங்கி கிடந்தாலும் வீடுல வந்து தேடி கதவை தட்டக்கூடிய ஒரு எதிரிகளையும் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் வைக்கும்போது 2ஆம் தேதி 3ஆம் தேதி பிறந்தவங்களா இருந்தால் நிச்சயமாக இதை தவிர்த்துக்கிறது நல்லது. மீனாட்சி இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மேட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸ். ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வந்து இவங்க வந்து வசதியாக இருக்கிறத விட, நம்ம சொல்லியிருக்கோம் லக்ஸுரி லைஃப்னா, இவங்க லக்ஸுரி லைஃப் நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் முக்கியமாக, நிம்மதி முக்கியமான, நிம்மதியை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிம்மதிங்கிறத வாழ்க்கையில் இவங்க வந்து மினிமலிஸ்ட் லிவிங்னு நம்ம சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பாருங்கள் அதுலேயும் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை, நம்ம பிறந்ததுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு கூட்டி அப்பாற்பட்ட சிந்தனைகள்னு சொல்கிறோம் இல்லையா, மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள், அதே மாதிரி ஒரு ஆன்மீக தன்மைகள், இதெல்லாம் வந்து இயல்புலேயே இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க, இது மாதிரி நான் சொல்லும்போது 2 விஷயம் சொல்லிவிடுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உடம்புல வந்து ஒரு வியாதியை தான் ஏற்படுத்தும், திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இந்த லைனுக்கு போகிறது நல்லது. லக்ஸுரி லைஃபாக இந்த லைஃபானு நம்ம வரும்போது இந்த மாதிரி பேர் உள்ளவங்க, மீனாட்சிங்கிற பேர் உள்ளவங்க எப்பயுமே வந்து லக்ஸுரி சைடை விரும்பவே கூடாது. இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் சைடை விரும்பிட்டாங்கன்னா கிடைக்க வேண்டிய லக்ஸுரி கொஞ்சம் கிடைக்கும். பட் ஸ்பிரிச்சுவல் சைடு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. லக்ஸுரி சைடு போயிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு வந்து உடம்பு பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் முக்கியமானது. சிறப்புங்கய்யா. ஐயா, அடுத்து வந்து ஹரீஷ்குமார் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் விரும்பி திருமணம் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க வாழ்க்கையில் எப்பயுமே விரும்பி தான் திருமணம் பண்ணுவாங்க. அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் கூட, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் கூட இவங்களுக்கு அது வந்து இவங்களுக்கு பிடிச்சாதான் அந்த மேரேஜை ஒத்துக்குவாங்க. ஸோ இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தனி உலகமாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சதை தான் பண்ணுவாங்களே தவிர்த்து, இவங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பிடித்தது பிடிக்காது 2 விஷயம்தான். ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டார். இவருக்கு பிடிச்சிருந்தா தான் எதையுமே செய்யக்கூடியவர். இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல, உதவின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு உதவியை செய்வாங்க. முக்கியமான ஒரு விஷயம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இவங்க இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது வயிற்றில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் குமார் ஏதாவது படிச்சுட்டு அடுத்தது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது படிப்புகள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுறது ரொம்ப நல்லது. அரசு உத்தியோகம் நிச்சயமாக இவங்களுக்கு உண்டு. தந்தையார் மூலம் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களை நிச்சயமாக அடைவாங்க. ஒன்று தந்தையார் மேலே ரொம்ப அதீத அன்பு அல்லது அதீத விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இதில் இவங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். விரும்பி திருமணம் பண்ணும்போது அந்த விரும்பி திருமணம் பண்ணதுக்கு உண்டான காரணங்கள் பிற்பாடு நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. ஸோ அதனால நீங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்க, ஒரு அரேஞ்சு மேரேஜா பண்ணிக்கிறது தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகாது. விரும்பி திருமணம் பண்ணும்போது ஒரு வேகமா பண்ணிடுவாங்க, பின்னாடி வந்து ஒரு ஏண்டா பண்ணோங்கிற மாதிரி ஒரு ஆமா கண்டிப்பா. ஸோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. ஐயா, அடுத்த பெயர் பார்த்தீங்கன்னா கபிலன் இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க சின்ன விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா கோவப்படுவாங்க, பெரிய விஷயத்த பேசாம விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு குணாதிசயம். உழைப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு உழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. ஆரம்ப காலத்துலேருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் இவங்களே உழைச்சி இவங்களே எல்லா விதத்துலையும் பண்ணி அந்த உழைக்கிற விஷயம் நல்லபடியாக இருக்காங்கிறதும் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது.
ஆனால் உழைக்கணுங்கிறது இவங்களுடைய தலையில் எழுதப்பட்ட விதி. இவங்க உழைச்சி ஓடா செஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் தான் இவங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா மிக குறைவான ரிசல்ட் தான். இவங்க உழைப்புக்கும் கிடைக்கிற ரிசல்ட்டுக்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அம்மாவுடைய விஷயங்களை நிறையா கேட்டுப்பாங்க. அம்மா வழியில் ஒரு திருமணங்களையும் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு அம்மா வந்து ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுக்கு உண்டானது. ஐயா அடுத்து ஞானதாஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஞானதாஸுங்கிறதே பேர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஞானத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படித்து வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப அற்புதமான உதவிகள் வந்து இவங்க அந்த சர்க்கிளில் நீங்கள் போயிட்டீங்கன்னாக்க அவங்க குட் புக்னு சொல்லுவாங்க. அந்த குட் புக்கில் நீங்கள் போயிட்டீங்க, அதுவும் ஜீல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த குட் புக்கில் போயிட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து உதவிகளை வந்து தாராளமாக செய்வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். பட் அவங்களுடைய குட் புக்கில் நீங்கள் இடம் பெற்றுனீங்கன்னாக்க நீங்கள் ஒரு 10 ரூபா செலவு பண்ணிங்கன்னா அவங்க 100 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் உதவிகளை செய்யக்கூடியவங்க. ஸோ உங்கள் நட்பு வட்டாரத்திலே இவங்களை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஜிங்கிற எடுத்து உள்ளவங்க எப்போயுமே நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சும் கூட ஒரு கெட்ட விஷயத்தை செய்யவே மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தரோட பேசும்போது லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் அவங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. லேபர் கிளாஸ்லையும் நல்லா பேசுவாங்க. மிடில் உள்ளவங்களையும் பெரிய சப் கலெக்டரு பெரிய பொசிஷனில் உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரொம்ப சிறப்பான கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. இவங்க ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய சிக்கல்கள் வரும்போது ஒரு நபரை உள்ளே போடுவாங்க, மீடியேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க மாதிரி ஆட்கள் ரொம்ப குட் மீடியேட்டர்களாக இருந்து இந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அபுதாகிர் இவங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி சொத்துக்கள், தந்தை மூலமான ஒரு விஷயங்கள். தந்தை வந்து எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தன்மையுடையவர். அவர் பார்த்தீங்கன்னா தீவிர வெறுப்பு, தீவிரமான விருப்பு ரெண்டும் உண்டு. அப்பா மூலமா தீவிரமான வெறுப்புகளும் உண்டு, விருப்புகளும் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தனித்துவமானவர்கள்னு நம்ம சொல்ல முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போயிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அரசு சார்ந்த விஷயங்களுக்கு தான் இவங்களுக்கு அத்தாரிட்டி அதிகமாக இருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமண விஷயத்தில் பிடிவாதங்கள் கூடாது. இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் அதிகமான கூட விஷயம் உண்டு. ஸோ இவங்க வந்து திருமணம் பண்ணும்போது அதே மாதிரி கவுண்டர் பார்ட்டிகிட்டையும் போய் திருமணத்துக்கு பிறகு நீங்கள் போய் ஒரு பவரை காமிச்சிங்கன்னு வைங்களேன், வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் பின்வாங்கணும். கொஞ்சம் பிடிவாதங்களை குறைச்சிட்டா இவங்க வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கும். இவங்க வாழ்க்கை கேரண்டியாகவே நல்லாயிருக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் கருணாகரன் இது பார்த்தீங்கன்னாக்கா சசிகுமார்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் நம்பர் குருவோட எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த குருவோட எழுத்து அப்படிங்கிற போதே உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இதுதான் இவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். வியாபாரத்துறைங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமானா இருக்காது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் படித்த படிப்பு நிறைவான ஒரு பலனை தரும். படிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க, சமூகத்தில் ஒரு கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ படிச்சுட்டு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு வேலைகளில் இறங்கிறது ரொம்ப நல்லது. சிறப்புங்க ஐயா. அடுத்து சுஜாதா இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்து ஒரு ஆடம்பர விரும்பிகள்னு சொல்லக்கூடியது. படிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய புத்திசாலிகளாக நுணுக்கமானவங்களாக இருப்பாங்க. இவங்க உடல் தோற்றம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகான உடல் தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு படிக்கலைன்னு வைங்களேன், ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வாழ்க்கை அமையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த எழுத்தே பார்த்தீங்கன்னா குருவோட எழுத்துன்னு நம்ம சொல்லும்போது குருவோட தன்மை, அது குருங்கிறதோடையும் இது வந்து வக்ர குருன்னு சொல்லக்கூடியது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வக்ர குருன்னு நம்ம பார்க்கும்போது ஒன்று படிச்சுட்டாருன்னா இவர் நல்லா இருப்பார், படிக்கலைன்னா வக்ரம் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையுடையவர். ஆனால் அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா இவங்க சொல்கிறத நம்புவாங்க. ஸோ அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால பெரிய சிக்கல்கள் எல்லாம் விளையும். ஸோ இவங்க படிச்சிடுறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை படிப்பின் மூலமாக அடைவாங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்ட்யூஷன் பவர் நல்லா இருக்கும். இன்ட்யூஷன் பவர்னா பொதுவாக வந்து ஒரு பின்னாடி வந்து வாழ்க்கையிலேயே ஆகட்டும், ஒரு ப்ரொஃபஷனலே ஆகட்டும், ஒரு படிப்புலே ஆகட்டும், சின்ன வயதுலேருந்து வந்து சிரமப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க வந்து அந்த அளவுக்கு தகுதி உடையவங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. படிப்பு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் கூட பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வேலை வந்து உங்களுக்கு ஒரு கிடைக்கும். அந்த நல்ல வேலையில் உட்காந்து இவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். சிறப்புங்க ஐயா. அடுத்து வந்துட்டு செல்வ சஷ்டி அப்படிங்கிற போது இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையே வந்து ஒரு சுகமான வாழ்க்கை தான். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல்,
அதாவது ஃபாதர் மதர் மூலமாக ஒரு நல்ல செல்வாக்கான ஒரு சொத்துக்களை அடைகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு திருமணத்தில் ஒரு விரும்பி திருமணம், அதாவது பிடிச்ச திருமணம், திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு விரும்பி திருமணம் கூடயோ திருமணத்தில் ஒரு சுகமான வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு தன்மை. இவங்களுக்கு வந்து சொத்துக்கள் வந்து மாத வருமானம் தருவது, மாத வாடகை வருது பார்த்தீங்களா, மாத வாடகை வருமானம் வரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக உண்டு. சிறப்புங்க ஐயா. அடுத்து வந்து பிரபுங்கிற போது இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தந்தையார் மூல ஒரு நல்ல ஒரு அன்போடு இருப்பாங்க. தந்தை வழி உதாரணத்துக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் உண்டு. சொத்துக்கள் இல்லைனாலும் கூட தந்தை வழி சொத்துக்கள் அப்படின்னு இல்லைனாலும் கூட தந்தை என்ன செஞ்சாரோ அந்த வேலையை இவங்க செய்வாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காரு, இவரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிடுவார். இப்போ தந்தை வழி சொத்துக்கள் இல்லைனாலும் தந்தை என்ன செஞ்சாரோ அதை ரெப்ளிகேஷன், அந்த ரெஃப்ளெக்ஷன் கிடைக்குது இல்லையா, இதை தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க தந்தை செய்த வேலைகள் என்னவோ அதை இவங்க நிச்சயமா செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உள்நாட்டிலேயும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை நிச்சயமாக கிடைக்கும். இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல உழைப்பாளிகளை இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க, ஒரு நல்ல பேர் எடுக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா விவேகா இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக்கணும். திருமணம் தான் திருப்புமுனை. ஏர்லி மேரேஜஸ் அட்வைசபிள். லேட் மேரேஜ் ஆக பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தர வயதை கடந்து சில பேருக்கு மேரேஜ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு தன்மையுடையதாகிடும். ஸோ சின்ன வயதிலேயே மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சில படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் முரண்பட்ட வேறு மாதிரியான வேலைகள் தான் கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸுரி திங்க விரும்பக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து எப்பயுமே வந்து அடிப்படையான விஷயங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடாது. பணக்காரர்களை உபயோகக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி இப்போ பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் தான் இவங்களுக்கு ஒத்து வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரங்கள் சிறந்தது. சிறப்புங்க. அடுத்து ஸ்னேகா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வாழ்க்கையில் நிச்சயமா இருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க, நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று. எதனால அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆரம்ப எழுத்து எஸ், முடிவு எழுத்து ஏன்னு முடிவு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணல பார்த்தீங்கன்னாக்க ரெண்டும் வந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தன்மையுடையது. ஸோ இது வந்து ஒன்று நினைச்சோம் அது நடக்கணும். ஒரு எழுத்து வந்து ஆரம்ப எழுத்து எஸ், முடிவு எழுத்து எஸ்ன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்போது நினைச்சதெல்லாம் நடக்கும். பாயிண்ட் அதுதான், நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனால் மாறி வரும்போது நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். இவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே அமைய படிப்பாகட்டும் இல்லை, திருமணம் ஆகட்டும் இல்லை, திருமணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் ஒரு பெரிய குழப்பம். பட் இருந்தாலும் கூட ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக அடைவாங்க. இவங்க ஒரு நல்ல மனம் கொண்டவங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களால எந்த பிரச்சனையும் யாருக்குமே வராது. இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்குங்கிற பிற்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சிறப்புங்க. அடுத்து கார்த்திக் ராம்ங்கிற போது இவங்க வந்து அன்னை மேலே, அதாவது 2ஆம் நம்பர் ஆதிக்கம், கேங்கிறது 2ஆம் நம்பர் ஆதிக்கம், தன் தாயாருடைய ஆதிக்கம், அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அம்மா சொல்கிறத கேட்பாங்க. அம்மா வழியில் வந்து நிறைய ஒரு அம்மா சொல்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னாக்கா அந்த விஷயத்தை மற்றவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இவங்களா தான் கடந்து செய்யணும். ஒரு விஷயத்தை போய் ஒரு நியாயமான விஷயம் ஒருத்தரை போய் ஒரு காப்பாற்றுறாருன்னா கூட இவர் மட்டும்தான் அந்த வேலையை செய்யணுமே தவிர்த்து மற்றவங்க துணைக்கு வர்றது தன்மை வந்து ரொம்ப நட்பு வட்டாரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து கடைசி வரைக்கும் ஒரு வெற்றி அடைகிற வெற்றி அடைகிற ஒரு கேரக்டராகவே நிச்சயமா இருப்பாங்க. சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லை சத்யன் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்க மேட் ஃபார் ஸ்பிரிச்சுவல். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க நடந்துக்கணும். திருமண விஷயங்கள் அதிகமான போக இச்சைகள்னு சொல்லுவாங்க. போகங்களை யாருமே அதிகமாக விரும்புறது இவங்களுக்கு ஒத்து வரவே வராது. போகங்கள்ங்கிறது எப்பயுமே லக்ஸுரி திங்ஸ், இது வந்து இவங்களுக்கு உண்டான விஷயமே கிடையாது. ஸோ அவங்க ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட பேர் தான் உருவாகும், சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நான் அந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன். சிறப்புங்க ஐயா. அடுத்து வந்து இளந்தீரன் ஐல ஸ்டார்ட் ஆகுது, ஈல ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஈங்கிற எழுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐல ஸ்டார்ட் ஆகுறது ஒன்று, ஈல ஸ்டார்ட் ஆகுறது ஒன்று. இந்த ஈங்கிற ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு பவர் வந்து பயங்கரமான பவராக இருக்கும். அதாவது ஒரு போலீஸு இராணுவம் அப்படி மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, 24 hours டியூட்டி. இதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இந்த நைட்லலாம் வேலை பார்க்குறது, சில பேர் டயர்ட் ஆயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 24 hours உங்க டியூட்டி பார்க்கக்கூடிய துறைகள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இராணுவம், போலீஸு, தீயணைப்பு துறை, அதுக்கடுத்து டாக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவங்க. எனர்ஜி வந்து உடம்புல அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் 3000 மாரத்தான் ஓடுறவங்க, 100 meters இல்லை 3000 meters. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி நிறையா இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து
கைவீச்சு கொஞ்சம் கவனமா இருக்கணும். கைவீச்சுங்கிறது பேசிக்கிட்டே இருக்கல டக்குன்னு கையை நீட்டுறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதன் மூலமா பெரிய விரோதம் வரும். இவங்க வந்து ரத்த தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. சிறப்புங்க. அடுத்து சுந்தரேசன். சுந்தரேசன் இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக விரும்பிகள்னு நான் சொல்லக்கூடியது. எஸ்ங்கிறதுலே சுகம்தான், சுக விரும்பிகளா இருப்பாங்க. ஏதாவது நல்ல படிப்பு படிச்சுட்டு எல்லாமே நல்ல ஒரு செட்டில் ஆவாங்க. அதே மாதிரி நல்ல திருமணம் வந்து நல்லா அமைக்கணும் அவங்களுக்கு. திருமணம் நல்ல முறையில் அமையலைன்னா இவங்க கொஞ்சம் தடமாறக்கூடிய தன்மைகள் உண்டு. ஸோ அதனால திருமணம் மட்டும் கரெக்டான முறையில் அமைஞ்சதுன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஐயா அடுத்த பெயர் குஸ்மா. குஸ்மா அது வந்து கேல ஸ்டார்ட் ஆகிற பேர். ஆமாங்க ஐயா. பொதுவாக வந்து நான் சொல்றது இந்த கேங்கிற எழுத்து, எஸ்ங்கிற எழுத்து, அதே மாதிரி யூங்கிற எழுத்து, அதே மாதிரி எம்ங்கிற எழுத்து, இந்த 4 எழுத்துக்களுமே பார்த்தீங்கன்னாக்க முரண்பட்ட தன்மை. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று. அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப கோபப்படுறது, பெரிய விஷயத்த கடந்து போயிடுறது, பேசாமல் விட்டுறது. அதே மாதிரி உழைக்கிற உழைப்பு எந்த விதமான பிரயோஜனம் பிரதிபலமும் இல்லாமல் குடும்பத்துக்கு ஓடா உழைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மைகள் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தாயார் மேலே ரொம்ப பெருவிருப்பமாக இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு தன்னுடைய வாழ்க்கையை தியாக வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் அவங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உடம்புல வந்து உஷ்ணத்தன்மையுடைய விஷயங்கள், வயிற்றை தாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கட கிருஷ்ணா குமார். வெங்கட கிருஷ்ணா குமார் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்க வீல ஸ்டார்ட் ஆகுது, 6ல முடியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரி பொருட்கள் வியாபாரம் மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை கொடுக்கும். லக்ஸுரி பொருட்கள் வியாபாரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பிராண்டட் ஷர்ட்ஸை தான் இவங்க விரும்புவாங்க. பிராண்டட் கார்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா முத்து பொருட்கள், முத்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பேர்ல்ஸ் சம்மந்தப்பட்டது, பெண்கள் விரும்பக்கூடியது, பணக்காரர்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் வியாபாரம். அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிப்போம் அப்படின்னா உங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகிடும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது வலியுறுத்தப்படுகிறது. சிறப்புங்க ஐயா. அடுத்த பெயர் பார்த்தீங்கன்னா கணேசன். கணேசனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்படுறவங்களா தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து படிக்காத ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னாக்கா ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் இவங்க உழைச்சி கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கடமையை தான் கடவுள் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இதே கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்திருந்தாங்கன்னு நிச்சயமாக படிக்க வச்சுருப்பாங்க. படிக்க வச்சுட்டாங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து படிச்சுட்டு உழைச்சி அதாவது உழைச்சி அவங்களுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான முன்னேற்றம்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்க இயல்பான முன்னேற்றம், அவங்களுக்கு உழைப்புக்கு உண்டான முன்னேற்றம், தகுதிக்கு உண்டான முன்னேற்றம் தான் அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிகேட்டர்ஸ் லோயர் லெவல்லையும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பெரிய லெவல்லையும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு திறமையாள ஆளுகளாக இருப்பாங்க, அதாவது வழிகாட்டிகளாகவும் இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்த பெயர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ். இவங்க வந்து பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்களா இருப்பாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து ஒரு பேசும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து முழுமையாக உங்களை இடத்துல வச்சு உங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் எப்படியெல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க, திருமணத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றவங்க. திருமணம் மூலமாக ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே கவனமாக இருக்கணும்னாக்க இவங்க மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது. அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யும் போது அவங்க இடத்துல வச்சு பார்த்தாலும் கூட சில சமயங்களில் ஏமாற்றுக்காரர்களும் நிறைய பேர் இவங்களை ஏமாற்றிருப்பாங்க. ஸோ ஏமாற்றுத்தல் உள்ளவங்களா பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாரையும் வந்து பிளைண்டாக நம்பிடக்கூடாது. அதே மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில்ங்கிற போது குறிப்பாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறப்புங்க. அடுத்து ஸ்வராக்னு சொல்லும்போது இந்த பேர் வந்து வடநாட்டு பேர், நார்த் இந்தியன் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ஸுரி திங்ஸ் இயல்பாகவே நிறைய நடக்கும். இவங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் இவங்க பிறப்பாங்க. ஸோ பணக்கார குடும்பத்தில் பிறக்கும்போது அந்த பணத்தை வந்து நம்பாமல் இவங்க படித்து இவங்க வந்து பணத்தை வந்து புரியுகமாக கிடைக்கக்கூடிய செல்வாக்கான வாழ்க்கையை கூட விட்டுட்டு இவங்களே படித்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு பெரிய பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையுடையவங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்து நம்ம நண்பர் கெவின் ஆண்டனி. கெவின்ங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக இது தாயார் மேலே ரொம்ப அன்பு உடையவங்களா இருப்பாங்க. உஷ்ண திரேகம்னு சொல்லக்கூடியது. இந்த உஷ்ண திரேகத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ரொம்ப சமீப காலமாக வந்து எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை யாரும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே முடியலைனாலும் ஒரு ரத்த தானம் பண்ணிக்கிறது நல்லது. அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த ஒரு தொழில்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் சார்ந்த தொழில்கள் எல்லாமே சிறப்பான ஒரு தன்மையுடையது. சிறப்புங்க. அது அடுத்து நண்பர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித்துங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அரசு சார்ந்த தொழில்கள்,
அரசு சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா மூலமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அதே மாதிரி நேர்மையை நியாயத்தை விரும்பக்கூடிய ஒரு தன்மை, அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி இருக்கும்போது அடுத்தவங்க வந்து அவங்கள ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ திருமண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தால் இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இவங்க வந்து இயல்பானவே வந்து அறிவாளிகளாகவும் இருப்பாங்க, அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட பழகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். ஏன்னா வந்து இவங்க வந்து நேர்மையாளராக இருப்பதுனால சுற்றி இருக்கவங்க கள்ளங்கபடமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு சிரமங்கள் அதிகங்கிறத நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும். சிறப்புங்க ஐயா. அடுத்து அகில். இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்பா மேல பற்றுதல் கொண்டவங்களா இருப்பாங்க. அப்பா மூலமா வரக்கூடிய செல்வங்கள் நிச்சயமா உண்டு. அப்படியே முடியலைனாலும் அப்பா செய்த தொழிலை இவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. இல்ல அப்பா வந்து ஒரு பெரிய பதவி அடைஞ்சிருக்காரு, ஒரு கவர்மெண்ட்ல இருக்காருன்னா நிச்சயமா இவரும் வந்து அரசு பதவிகளை அடைவாரு. நிச்சயமா அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம், எக்ஸாம்ஸ் எழுதலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து இறுதியா ஒரே ஒரு பேருங்க ஐயா. ஐயா வினோத் சேகர் ஐயா, உங்களோட என்ன சொல்றது, ரேஷன் கார்டில் இருக்கிற பேர் மொத்தமும் போட்டீங்க. ஏதோ ஒரு பெயரை தான் நான் சொல்ல முடியும், எடுத்து சொல்லிடுறேன். ஜோதி. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க. இவங்க ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சு இவங்க வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான ஒரு அல்டிமேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாரும் விரும்பக்கூடிய உச்சபட்சம் அப்படின்னா அதை நிச்சயமாக அடைஞ்சு இவங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நிச்சயமா அடைவாங்க. ஸோ அப்படி அடையும் போது அதை தக்க வச்சுக்கணுங்கிறது தான் இவங்களுடைய கருத்து. அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விடாம கிடைக்கிறது என்னமோ நிச்சயமா கிடைக்குங்கிற பட்சத்துல அதை எப்படி தக்க வைக்கிறதுங்கிறத மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். சிறப்புங்க ஐயா, அற்புதமா சொன்னீங்க. கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா, மொத்த கமெண்ட்ஸும் முடிஞ்சுது. சூப்பரா எடுத்து சொல்லிட்டீங்க. எத்தனையோ பேர்கள் கவுண்ட் கூட பண்ண முடியல, அத்தனை பேர்கள் எடுத்து பேசிக்கிட்டீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம் ஐயா. வாழ்க வணக்கம். நன்றி.